ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மார்க்கெட்டில் ஒரு 320GB ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வாங்குறோம். வீட்டில் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா 298GB தான் ஷோ ஆகும். ரிமைனிங் 22GB என்னாச்சு? கடையில் நம்மளை ஏமாத்திட்டாங்களா இல்லை ஃபார்ம் ஃபேக்டரில் ஏதாவது ப்ராப்ளமா? கிடையவே கிடையாதுங்க. ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இதோட ஃபங்க்ஷனிங் என்ன, டேட்டா அதில் எப்படி ஸ்டோர் ஆகுது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ். கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நாம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் அண்ட் அதர் ஃபைல்ஸ், நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரைவ் December 24, 1954 IBM இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் சைஸுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பார்த்தீங்கன்னா IBM 1956 ரிலீஸ் பண்ணாங்க. இதோட மாடல் 350 RAMAC, ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு 5.25 இன்ச்சஸ் அண்ட் 3.5 இன்ச்சஸ், லேப்டாப்பில் 2.5 இன்ச்சஸ். மார்க்கெட்டில் ரெண்டு டைப்பாக கிடைக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், இன்னொன்று இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்லேயே டெஸ்க்டாப் தனியாகவும் லேப்டாப்புக்கு தனியாகவும் கிடைக்கும். அடுத்து ஹார்ட் டிரைவ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹார்ட் டிரைவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ் தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இந்த CD மாதிரி இருக்கிறது பேர் பிளாட்டர்ஸ். இதில் தான் டேட்டா எல்லாம் சேவ் ஆகும். இந்த பிளாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம், கிளாஸ், செராமிக், மேக்னெட்டிக் சர்ஃபேஸில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த காம்பனன்ட் பேர் ஸ்பிண்டில். ஸ்பிண்டில் மோட்டார் ஹார்ட் டிரைவ் ரன் ஆகும்போது வேகமாக பர்டிகுலர் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். பிளாட்டர்ஸ் இந்த ஸ்பிண்டில் மோட்டார் மேலே மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால கூடவே சேர்ந்து பிளாட்டர்ஸும் ரன் ஆகும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5400 RPM இருந்து 7200 RPM வரைக்கும் இருக்கும். இது நாம் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிரைவோட ஸ்பீடு. இதுவே பேஸ் ஸ்டேஷன் இல்லை சர்வர் ஸ்டேஷனில் உள்ள ஹார்ட் டிரைவ் பிளாட்டர்ஸ் மேக்ஸிமம் 14000 RPM ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஸோ அவங்களோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட். பிளாட்டர்ஸில் உள்ள டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது தான் இதோட முதன்மையான வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூவேட்டர் ஆர்ம். பிளாட்டர்ஸ் ரொட்டேட் ஆகும்போது இந்த அக்யூவேட்டர் ஆர்ம் ஹெட்டை மூவ் பண்ணி பிளாட்டர்ஸில் உள்ள டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ண வைக்கும். அடுத்து ரிப்பன் கேபிள். ஹெட் ரீட் பண்ண டேட்டா இந்த ரிப்பன் கேபிள் வழியாக சாட்டா போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சாட்டா கேபிள் இந்த போர்ட்ல இருந்து மதர் போர்டுக்கு கம்யூனிகேட் பண்ணும். இந்த அக்யூவேட்டர் மோட்டார் தான் ஆர்ம் ஹெட்டை ஹேண்டில் பண்ணும். அடுத்து பிளாட்டர்ஸில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிளாட்டர்ஸில் கண்டினியூவாக இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிளோட பேர் ட்ராக். இது பிளாட்டரோட இன்னர் சர்க்கிளில் ஆரம்பித்து அவுட்டர் சர்க்கிள் வரைக்கும் கண்டினியூவாக இருக்கும். அடுத்து இந்த ட்ராக்குள்ள பார்த்தீங்கன்னா 512 பைட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் செக்டர். ஸோ இன்னர் சர்க்கிளில் செக்டரோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அவுட்டர் சர்க்கிள் போக போக செக்டரோட எண்ணிக்கை அதிகமாகும். ஒரு செக்டரில் மேக்ஸிமம் 512 பைட்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 5 காம்பனண்ட் ஒரு ஹார்ட் டிரைவோட கெப்பாசிட்டியை நிர்ணயிக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பைட்ஸ் பெர் செக்டர், நம்பர் ஆஃப் செக்டர் பெர் ட்ராக், நம்பர் ஆஃப் ட்ராக் பெர் சர்ஃபேஸ், நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் பெர் பிளாட்டர், நம்பர் ஆஃப் பிளாட்டர் பெர் டிஸ்க். இந்த 5 காம்பனண்ட் தான் ஒரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை நிர்ணயிக்கும். அது எப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பைட்ஸ் நான் இதில் 512 இது ஃபிக்ஸாக இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணுறேன் செக்டர் நான் இதில் 1460 அப்ராக்சிமேட்டாக போடுறேன். எப்போவுமே இன்னர் ட்ராக்ல செக்டரோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதுவே அவுட்டர் ட்ராக் போக போக செக்டரோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்டு ட்ராக் நான் இதில் அப்ராக்சிமேட்டாக 1 lakh என்டர் பண்ணுறேன். மல்டிப்ளை சர்ஃபேஸ் நான் இதில் 2 சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இன்ட்டு பிளாட்டரும் நான் இதில் 2 கொடுக்குறேன். இந்த 5 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்ஸ் பைட்ஸில் மெஷர் ஆகும். ஒரு ஜிபிக்கு 100 crore பைட்ஸ். ஸோ 100 crore பைட்ஸ்னால இந்த ரிசல்ட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி தெரியும். ஸோ இந்த ஒரு ரீசன் தான் எந்த ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸும் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு வால்யூமாக இருக்கும். அதுவே நம்ம பிசியில் செக் பண்ணும்போது வேற ஒரு வால்யூமாக ஷோ ஆகும். அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவை விட இது கம்மியாகவே இருக்கும். அடுத்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 500 GBலேருந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் 6 TB வரைக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அடுத்து அவைலபிலிட்டி, உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சைஸ் மார்க்கெட்டில் ஈஸியாகவே அவைலபிளாக கிடைக்கும். அடுத்து லைஃப் ஸ்பேன், மேக்னெட்டிக் சர்ஃபேஸில் டேட்டா ஸ்டோர் ஆகிறதுனால இதோட லைஃபும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, ஒவ்வொரு ஹார்ட் டிரைவோட பிளாட்டர் ஸ்பீடு வேறு மாதிரியாக இருக்கும். இதை ரிவால்யூவேஷன் பெர் மினிட்ங்கிற மெஷர்மெண்ட்டில் கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பீடை பொறுத்து தான் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அடுத்து ஃபார்ம் ஃபேக்டர், மெக்கானிக்கல் கம்போனன்ட்ஸ் உள்ள இருக்கிறதுனால இதோட சைஸை ரொம்பவே கம்மி பண்ண முடியாது. அடுத்து பவர் கன்சம்ஷன், ஹெட் பிளாட்டரில் டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு பவர் கன்சம்ஷன் SSD விட அதிகமாகவே எடுக்கும். அடுத்து நாய்ஸ், மெக்கானிக்கல் கம்போனன்ட்ஸ் ரொட்டேட் ஆகிறதுனால நாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கும். அடுத்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர், மூவபிள் கம்போனன்ட் உள்ள இருக்கிறதுனால ஹார்ட் டிஸ்க் உங்களை அறியாமல் கீழே விழுந்ததுன்னா உள்ள பார்ட்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு.
அடுத்து ஹெட் கிராஷ். பிளாட்டர் 7200 RPM ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஹெட் அதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் பவர் சப்ளை இன்டரப்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஹெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்க, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.